சமாதி விளக்கம். ஸ்லோகம் 353. நிர்விகல்ப சமாதியால் பேதம் நீங்கிய பரமாத்ம சாக்ஷாத்காரம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது அஞ்ஞானத்தால் சித்தையும் ஜடத்தையும் ஒன்றாய் கருதிய இருதய முடிச்சின் பூர்ணமான அழிவு ஏற்படுகிறது. ஸ்லோகம் 354. நீ நான் இது என்ற இந்த கல்பனை புத்தி தமோகுணத்தாலும் ரஜோகுணத்தாலும் ஏற்பட்ட தோஷத்தால் உதிக்கிறது. இரண்டற்றதும் பேதமற்றதுமான பரமாத்ம சமாதியில் நன்றாய் பிரகாசிக்கும் பொழுது உண்மை விளக்கத்தின் அனுபவத்தால் தவறான எண்ணங்கள் எல்லாம் அழிவை அடைகின்றன. ஸ்லோகம் 355. மனதை அடக்கி அமைதி உள்ளவனாயும் புறக்கரணங்களை அடக்கியவனாயும் சிறந்த வகையில் வெளி விஷய சிந்தனையினின்று விலகியவனாயும் பொறுமையுள்ளவனாயும் எப்பொழுதும் பிரம்மத்தில் சித்தத்தை நிலை நிறுத்துதலாகிய சமாதியை அபியசிப்பவனாய் அந்த சந்நியாசியானவன் தன்னுடைய சர்வாத்ம பாவனையை அனுபவிக்கிறான். அதனால் அவித்யாகிற இருளால் தோற்றுவிக்கப்பட்ட விபரீதங்களை நன்றாக சுட்டெரித்துவிட்டு செயலற்றவனாய் விபரீத எண்ணங்கள் அற்றவனாய் பிரம்மஸ்வரூபியாகவே இன்பமாய் வாழ்கிறான். ஸ்லோகம் 356. வெளியே உள்ள சுரோத்ரம முதலிய இந்திரியங்களையும் மனதையும் தனது அகங்காரத்தையும் அறிவு வடிவாகிய ஆத்மாவில் கரைத்துவிட்டு சமாதி கூடியவர்கள் எவர்களோ அவர்களே பிறவிப்பிணியின் கட்டுகளினின்று விடுபட்டவர்கள். பிறருடைய அனுபவங்களை பற்றிய கதைகளை பேசுபவர்களாகிய பிறர் அன்று. ஸ்லோகம் 357. தன்னை மூடிக்கொண்டிருக்கும் உபாதிகளின் வேற்றுமையால் தானே ஒருவன் வேறுபாட்டை அடைகின்றான். உபாதியானது நீங்கிய பின் தான் தனிப்பட்ட தானாகவே ஆகின்றான். ஆகையால் உபாதியின் நீக்கத்தின் பொருட்டு அறிவாளி எப்பொழுதும் நிர்விகல்ப சமாதி நிஷ்டையில் இருக்க வேண்டும். ஸ்லோகம் 358. சத்தாகிய பிரம்மத்தினிடம் பற்றுள்ளவன் வேறொன்றில் நாட்டமில்லாத நிஷ்டையில் பிரம்மஸ்வரூபத்தை நிச்சயமாக அடைகிறான். புழுவானது குளவியை தீவிரமாக எண்ணி குளவித்தன்மை அடைவதற்கு உரியதாகி விடுகிறது. ஸ்லோகம் 359. வேறு செயலில் ஆசையை விட்டு புழுவானது குளவித்தன்மையை சிந்தித்தமையால் குளவியின் வடிவத்தை உண்மையாகவே அடைந்தது. அவ்வாறே யோகியானவன் பரமாத்ம தத்துவத்தை தியானித்து அத்துடன் ஒன்றுபட்ட நிஷ்டையால் அதுவாகவே ஆகிவிடுகிறான். ஸ்லோகம் 360. பரமாத்ம தத்துவமானது மிகவும் நுட்பமானது. ஸ்தூல பிரபஞ்சத்தை காணும் மனப்போக்கால் அடைதற்கு இயலாது. பாவம் தேய்ந்த பரிசுத்தமான புத்தியுடைய உத்தம புருஷர்களால் சமாதி நிஷ்டையால் வெளி நாட்டம் இல்லாத மிகவும் சூக்ஷ்மமான நாட்டத்தால் அறியத் தகுந்தது. ஞானத் தெளிவால் பரிசுத்தமான மனமுடையவன் அந்த நிஷ்கலமான பரிபூரணத்தை தியானத்தால் காண்கிறான். இது முண்டக உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 361. எவ்வாறு தங்கமானது நன்றாக நெருப்பில் சுத்தம் செய்யப்பட்டால் அழுக்கை நீக்கிவிட்டு தனக்கு இயல்பான பிரகாச குணத்தை அடையுமோ அவ்வாறே மனதானது தியானத்தால் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்களின் அழுக்கை நன்றாக ஒழித்து குணங்களை கடந்த பரிசுத்தமான தத்துவ நிலையை அடைகிறது. குணங்களை கடந்து ஒருவன் பிரம்மமாவதற்கு தகுதியுடையவன் ஆகின்றான். இது கீதாச்சாரியன் வாக்கு. ஸ்லோகம் 362. இடைவிடாத அபியாச வசத்தால் இங்கனம் பக்குவமடைந்த அந்த மனது பிரம்மத்தில் எப்பொழுதும் லயம் அடைகிறதோ அப்பொழுதும் எதிரிடையான எண்ணங்கள் நீங்கிய நிர்விகல்ப சமாதி அத்வய ஆனந்தத்தின் சுவையை ஊட்டுவதாய் தானாகவே உண்டாகிறது. ஸ்லோகம் 363. இந்த சமாதியால் எல்லா வாசனை முடிச்சுக்களின் அழிவும் எல்லா கர்மங்களின் நாசமும் ஏற்படுகிறது. உள்ளும் புறம்பும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் ஸ்வரூப பிரகாசம் முயற்சி இல்லாமலேயே ஏற்படும். ஸ்லோகம் 364. கேட்பதை விட சிந்திப்பது 100 மடங்கு சிறந்தது. சிந்திப்பதை காட்டிலும் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து சித்தத்தில் நிலைநிறுத்துதல் 1,00,000 மடங்கு சிறந்தது.
நிர்விகல்ப சமாதி அளவில்லாச் சிறப்புடையது. ஸ்லோகம் 365. நிர்விகல்ப சமாதியால் தெளிவான பிரம்ம தத்துவ ஞானம் அசைக்க முடியாததாய் அடையப்படுகிறது. வேறு விதத்தில் முடியாது. மனதின் போக்கு சஞ்சல தன்மையுடையதாய் இருப்பதால் பிரம்மம் அல்லாத வேறு எண்ணங்களுடன் கலந்ததாக ஆகிவிடும். ஸ்லோகம் 366. ஆகையால் இந்திரியங்களை அடக்கியவனாய் இடைவிடாது மன அமைதியுடன் அந்தராத்மாவில் நிலை பெறுவாயாக. அனாதியான அவித்யையால் உண்டாக்கப்பட்ட இருளை சத்தாகிய பிரம்மத்துடன் நீ ஒன்றாயிருக்கும் தன்மையைக் காண்பதால் நாசம் செய்வாயாக. ஸ்லோகம் 367. யோகத்தின் முதற் வாயிற்படி மௌனமும் சரீர ரக்ஷணத்திற்கு அவசியமில்லாத பொருளை ஏலாமையும் வைராக்கியமும் அவாவின்மையும் எப்பொழுதும் தனிமையில் நாட்டமும் ஆகும். தனிமையை நாடியவனாய் உண்டியை சுருக்கியவனாய் மனம் வாக்கு காயங்களை அடக்கியவனாய் எப்பொழுதும் தியான யோகத்தில் ஆழ்ந்தவனாய் வைராக்கியத்தை நன்கு கைக்கொண்டு அகங்காரம் கர்வம் ஆசை கோபம் பரிக்கிரகம் முதலியவற்றை ஒழித்து எனது என்ற எண்ணம் இல்லாதவனாய் மன அமைதியுற்றவன் பிரம்மமாவதற்கு உரியவன் ஆகிறான். இது கீதாச்சாரியன் வாக்கு. ஸ்லோகம் 368. தனித்திருத்தல் இந்திரிய செயல்கள் ஒடுங்குவதற்கு காரணமாகும். இந்திரியங்களின் ஒடுக்கம் மனதின் அடக்கத்திற்கு காரணமாகும். மனதின் அடக்கத்தால் அகங்கார வாசனை அழிவை அடையும். யோகிக்கு எப்பொழுதும் இடையறாத ஆனந்த ரச பிரம்மானந்த ரசத்தின் அனுபவம் சித்திக்கிறது. ஆகையால் சித்த விருத்தியின் அடக்கமே எப்பொழுதும் முனிவனுக்கு முயற்சியுடன் செய்ய வேண்டிய காரியமாகும். ஸ்லோகம் 369. வாக்கை மனதில் உன்னிடமே அடக்கிக்கொள். அந்த மனதை புத்தியில் அடக்கிக்கொள். புத்தியையும் புத்தி சாட்சியான கூட்டஸ்தனிடம் அடக்கிக்கொள். அவனையும் குணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட பூரணமான பரமாத்மாவில் ஒடுங்கச் செய்து ஒப்புயர்வற்ற சாந்தியை அடைவாயாக. ஸ்லோகம் 370. உடல் பிராணன் இந்திரியம் மனது புத்தி முதலிய உபாதிகளில் எவை எவையால் விருத்திக்கு கூட்டுறவானது ஏற்படுகிறதோ அந்தந்த வடிவாகி விடுதல் இந்த யோகிக்கு ஏற்படுகிறது.